ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துகிறார். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நாம் தியானிக்கும்படியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறத பார்க்க. மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமாக கூட எந்த ஒரு காரியத்தை நாம் நடத்த வேண்டுமே ஆனாலும் நமக்கு அதை குறித்த நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு மனத்தெளிவு, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவை என்று பார்க்கிறோம். இதுபோல தெய்வீக காரியத்திலும் நமக்கு நல்ல மனத்தெளிவு தேவை. அதற்காக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு மனத்தெளிவு உண்டாகும்படி தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்போதும் நாம் அறிந்திருக்கிற இந்த சத்தியத்தில் தெளிவு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம், அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருப்போம். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்த நல்ல ஒரு தெளிந்த புத்தியை பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்தும். இவர்களை ஆசீர்வதி. கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.